மக்களே வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைலன்ஸ் 2 தி நைட் அவுல் பார் ஷூட் அவுட் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ZEE5 OTT ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் மனோஜ் பாஜ்பாய் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. சைலன்ஸ் 1ஓட சீக்வல் தான் இந்த சைலன்ஸ் 2. பட் இந்த சைலன்ஸ் 2ல வித்தியாசமான ஒரு கேஸை எடுத்திருப்பாங்க. அதாவது நைட் அவுல் பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அதில் 7-8 மெம்பர்ஸ் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஏசிபியான நம்ம மனோஜ் பாஜ்பாய் அண்ட் டீம் வந்து போகிறாங்க. அந்த ஷூட் அவுட்டில் ஆஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இறந்து போயிருப்பா. ஸோ அந்த பொண்ணை ஃபோக்கஸ் பண்ணி இந்த கேஸ் தொடங்குது. அப்படியே பேரலாக நிறைய கொலைகள் அப்படின்றதுமே நடக்குது. ஸோ அந்த கொலைகளுக்கும் இந்த மெயின் கொலைக்கும் என்ன சம்பந்தம் அண்ட் செக்ஸ் டிராஃபிக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு பேரலாக நடக்குது. ஸோ அதுக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம் அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொலையாளி யாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் இந்த படம். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவாக படுறது, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மூவியில் நீங்கள் என்ன எதிர்பார்த்து போவீங்களோ அது எல்லா விஷயங்களும் நிறைஞ்ச மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த கில்லர் யாருங்கிற அந்த மிஸ்ட்ரியை கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். ஆல்சோ அந்த கில்லரை பற்றிய சில விஷயங்கள் அப்படின்றதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அமைச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த ஆஸ்மா அப்படின்ற அந்த பொண்ணோட கொலையாக இருக்கட்டும், ஆல்சோ செக்ஸ் டிராஃபிக்கிங் டைமாக இருக்கட்டும் அண்ட் கொலையாளியாக இருக்கட்டும், இந்த மூணுமே வந்து தனித்தனி லேயராக இருக்கும். ஸோ இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான அந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப நீட்டான ரைட்டிங்காக நான் பார்க்குறேன். அதே மாதிரி மனோஜ் பாஜ்பாயை பொறுத்த வரைக்கும் இந்த ரோல் அப்படின்றது அவருக்கு வந்து கேக் வாக் அப்படின்னே சொல்லலாம். ஃபேமிலி மேன்லேயே நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரியான மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸை ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ இந்த படத்துலையும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தில் பேசக்கூடிய அந்த ஃபிலாசபிஸ் அப்படின்றதுமே ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒருத்தரோட அந்த மாரல் காம்பஸ் அப்படின்றது ரிலேட்டடாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் ஓவரால் ரொம்பவே போர் அடிக்காமல் போன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தில் நெகட்டிவாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, மெயினாக இந்த படத்தோட பேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னுமே கண்டிப்பாக பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பயங்கர கிரிப்பிங்கான த்ரில்லராக இருந்திருக்கும். பட் நடுவில் நிறைய போர்ஷன்ஸ் ஒரு மாதிரி லேகாக அமைச்சிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 20 நிமிஷம் போகுது. ஸோ சாலிடாக இன்னொரு ½ அன் அவர் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஸ்டைலில் இந்த படத்தை எடுத்திருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மாதிரி ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் எடுக்கப்பட்ட படம் தான். பட் ஸ்டில் எஃபெக்டிவான ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 அவுட் ஆஃப் 5. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. ஸோ பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.